பிரியமான தேவ பிள்ளைகளே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் அதினதின் காலத்தில நேர்த்தியா செய்து முடிப்பார். அவர் உன் வலது கரத்தை பிடித்து உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என் ஜனம் என்று சொன்ன கர்த்தர், அவருடைய பிள்ளைகள் நாம். அவர் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருப்பதே அவருக்கு பிரியம். நீங்க எந்த சூழ்நிலையில பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். அவன் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கவே கூடாதுங்கக்காக போராடுவான். ஆனா கர்த்தர் நீங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் எங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 2 தான். ஒண்ணு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். இல்ல பிசாசோட மன துக்கமா இருக்கணும். நீங்க எதை தெரிந்து கொள்வீங்க? மன மகிழ்ச்சியா இருங்க. இன்னைக்கு நம் செய்தியின் தலைப்பு இளைப்பாறுதலின் ஆசீர்வாதங்கள். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. 3ஆம் வசனத்துல என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருமனும் அவர்கள் தங்களை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அப்படின்னு சொல்லுறாரு. அதனால அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதோ அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் வசனத்துல ஆகையால் நான் உன் ஸ்தானத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்துக்கு கட்ட வேண்டும். இதுக்கு தான் விளக்கம் ஆனாலும் இப்பொழுதோ அப்படின்னு. எல்லா சூழ்நிலையும் இதனுடைய அர்த்தம் என் தகப்பனார் தாவீது எல்லா யுத்தத்தையும் அவர் செய்து போரிட்டு ரத்தம் சிந்தி சத்துருக்களை எல்லாம் துரத்தி மகனுடைய நாட்களில் விரோதியும் இல்லை, இடையூறுதலும் இல்லை என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்து விட்டார். இன்னைக்கு அப்படித்தானே எல்லாரும் கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுமா, நான் கடந்த பாதைகள் என் பிள்ளைகள் கடக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்முடைய தலைமுறைகளுக்காக நம்ம தரப்பில் நிற்க வச்சு நமக்காக நம்ம எல்லாம் உபாசம் ஜபம் எடுத்து எல்லா காரியத்திலையும் கர்த்தர் துணை நின்று காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லவரும் நல்லவருமா. இப்போ எல்லாருடைய ஆசையும் கேட்டு பாருங்க. தலைமுறை என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணாங்க. உண்மையில தான் அது வாஞ்சிக்கணும். அப்படி வாஞ்ச இல்லைன்னா அது நல்ல குடும்பம் இல்லை. கர்த்தருக்கு பயந்த குடும்பம் எப்படிதான் கேட்பாங்க? சந்ததி மீதும் சந்தானத்தின் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆவியும் ஊற்றுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் கேட்கணும். ஏன்னா இப்போ எல்லா சுத்தி நடக்கிற எல்லா காலங்களை பார்க்கும்போது, அடையாளங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபம். நம்ம குடும்பம் ஆயத்தமாகணும். பிள்ளைகிட்ட சொல்லிடணும். இது இப்போ இந்த உலகத்தில் போகிற இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், எல்லாம் இருக்குது. ஆனால் நீ எப்படி இருக்கிற? கர்த்தருக்குள்ளே இருக்கிறியா? லைஃப் இன் கிரைஸ்ட் ஆர் லைஃப் அவுட் ஆஃப் கிரைஸ்டான்னு நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட போய் ஒரு ஜெபத்தை கசப்பாக சொல்லி கொடுத்துடாதீங்க. அன்னைக்கு ஒரு மகளை ஜெபிக்க கூட்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஜெபம்னாலே அலர்ஜியாக இருக்குது. அவள் அப்படியே முகத்தை சொல்லிக்கிறா. அப்புறம் நான் சொன்னேன், ஜெபம்னா என்ன, எப்படி இருக்கணும், அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சிஸ்டர், அவளே ஜெபிப்பார். இப்போ அங்கே இங்கே நல்ல கவுன்சிலிங் கொடுத்தப்பறம் இப்போ அவள் சொல்கிறா, எனக்கு நீ ப்ரோவெர்ப் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு அப்படின்றா. நான் சொன்னேன் 31 அதிகாரம் இருக்குடா, டெய்லி ஒரு அதிகாரம் வாசி. ஆண்டவர் நீர் என்னோடு பேசணும், எனக்கு இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு கற்றுத்தரணும்னு சொல்கிறேன். ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்துக்கு விளக்கத்தையும் சொல்லி கொடுக்குறாரு ஆண்டின்னு ஃபோன் பண்ணேன். உண்மை. ஏன்னா ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார். பிள்ளைகளையும் ஃபோர்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அதை பண்ணி இது அப்படி அந்த ஃபோர்ஸ் பண்ணாமலே அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. மெதுவாக நீங்கள் ஆண்டவர் பற்றி சொல்லணும். எஸ்அப்பா, ஆண்டவர் இல்லைன்னா நம்ம இல்லைம்மா, நம்ம எல்லா காரியத்திலும் அவர் துணை நிற்கிறாரு, அவர் தான் நமக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு. அதனால் சிலுவையில் வர ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கணும். ஏசப்பாவை சொல்லணும், நம்ம கூட இருக்கிறாரு, கூட இருக்கிறீங்க, கூட இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 14:5 நீதிமானி சந்ததியோட தேவன் கூட இருக்கிறார். அதனால நம்ம கூடயும் நம்ம பிள்ளைகளோடையும் கர்த்தர் கூட இருக்கிறார். அதை நீங்கள் சொல்லணும். எங்கே போனாலும் அது தனியாக போகும்போது ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த இருட்டை பார்த்தா பயப்படக்கூடாது, பயப்படாத, கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படியே சொல்லணும். ஏன்னா சின்ன பிள்ளையில சாப்பாடு ஊட்டும் போதே என்ன பண்ணிடுறீங்க? அங்கே பூச்சாண்டி வரும், அங்கே பாரு அது வரும், அங்கே அந்த பிள்ளை பயந்து வாயை டக்குன்னு திறக்கும், அப்போ சோற விட்டுறீங்க. அது பழக்கவே கூடாது. அந்த பயத்தை சின்ன பிள்ளையிலேருந்து ஊட்டினால்தான் அது எதுக்கெடுத்தாலும் பயப்படுது. அது செய்யாதீங்க. அதே மாதிரி சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா டிவியில் வெறும் இந்த பேய் படத்தை பார்க்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க. ஏன்னா அந்த சிந்தையில் அந்த பிள்ளைகளுக்கு அது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிந்தையில் வரைபடம் மாதிரி அது விழுந்துடும். அது இரவு நேரத்தில் தூங்கும்போது அந்த பிள்ளை எழும்பி நின்று அழும், பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. நல்ல பிள்ளைகளுக்கு நல்லா வேதாகமத்தை பற்றி அதோட கதைகள் எல்லாம் எங்கள் அம்மாலாம் சின்னதாக இருக்கும்போது சாமுவேல் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஸ்டோரிகள் நிறைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் நல்லா அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரினே புக்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு.
பிள்ளைகள்ட்ட குடுத்தா கூட அத படிச்சு அதுங்களே புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. அத செய்யுங்க. அதாவது ஆண்டவர வந்து அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. எப்பவுமே காலையில எழும்பணும், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி அத வந்து நீங்க லகுவா சொல்லணும். ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, அது செய்யாதுங்க. நீங்க செய்யணும். அப்ப நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு போனா ஆண்டவர் கூட வருவாரு. நீ ஜெபம் பண்ணிட்டு போனன்னா, அங்க ஸ்கூல்ல அங்க டீச்சர் சொல்ற பாடமெல்லாம் நல்லா புரியும். நான் அந்த பிள்ளைக்கு எல்லாம் அப்படிதான் சொல்லிக் குடுத்தேன். அப்ப பார்க்கும்போது ஆண்டவர் உன்னோட பேசணும், என் கூட பேசணும், பேசுவாரு. அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. நிச்சயமா பிள்ளைகள் வந்து கீழ்ப்படிஞ்சிருவாங்க. அதாவது சில பிள்ளைகள வந்து முரட்டாட்டமா பேரண்ட்ஸ் தான் ஆக்குறது. அன்னொன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு நல்ல பைபிள் வாசிப்பான் சிஸ்டர். பைபிளுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் வந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவான் சிஸ்டர். இது சர்ச்சுக்கே வராது. இப்படி நீங்க கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, அந்த பிள்ளை வந்து நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோம். இனிமே கெட்ட பிள்ளை தான். அப்படின்னு அது வந்து குழந்தையின் மனசுல பதிஞ்சிரும். சொல்லக்கூடாது. இப்ப நல்ல பிள்ளை சிஸ்டர். அவன் நல்லா படிக்கிறான். அதாவது சுமாரா படிச்சா கூட நீங்க சொல்லணும். அவன் நல்லா படிக்கிறான். அப்படி சொல்லி சொல்லி அவன தட்டி குடுக்கணும். அப்பதான் வந்து பிள்ளைகள வந்து என்கரேஜ் பண்ணுங்க. டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கு படிப்பும் கஷ்டமா போயிடும். அதனால எல்லாமே ஆண்டவர்ட்ட கேளுங்கங்க. எல்லாத்துக்கும் நான் எப்படி அதாவது நான் காலையில எழும்பி நீங்க ஜெபிக்கும்போதே கணவர்ட்ட எப்படி பேசணும்? என் பிள்ளைகள எப்படி நான் நடத்தணும்? எங்க பிள்ளைட்ட எப்படி பேசணும்? அதேமாரி பிள்ளைகளுக்கு வந்து இந்த அன்னைக்கு ஒரு அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க. ஃபோன்ல ஓன்னு அழுவுறாங்க. "ஏன் சிஸ்டர் இப்படி பயப்படுறீங்க?" அப்படின்னா, "ஐயோ! எனக்கு மானம் அங்க ரொம்ப திட்டுவாங்க சிஸ்டர். எனக்கு உள்ள போகவே பயமா இருக்கும். எல்லாரும் முடிஞ்சு போன பிறகு கடைசியா போவேன். அந்த அம்மா பேசுற பேச்சு என்னால தாங்கவே முடியல." நான் உடனே அவங்களுக்கு சொன்னேன். "நீதிமானுக்கு விரோதமாய் கடினமாய் பேசுற பொய்யின் உதடுகள் காட்டப்பட்டு போவதாக" அந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்கு நான் ஜெபிச்சு அனுப்புனேன். "நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க." அன்னைக்கு போயிட்டு வந்து சொல்றாங்க, "இதுவரைக்கும் நான் போன ஸ்கூல்ல இந்த வாட்டி தான் நான் சந்தோஷமா வந்தேன்." வசனம் கிரியை செய்யுங்க. வேதம் உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் கூட இருக்க சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அழுதுட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, ஒரு நாளும் எதையுமே நீங்க மேற்கொள்ள முடியாது. சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால வேத வசனத்தை தெரிஞ்சுங்க. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். இரவும் பகலும் காலையில எழும்புனோன வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த நாள தொடங்குங்க. நைட் படுக்கும்போது வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு நைட் படுங்க. அப்படி நீங்க பழகிட்டீங்கன்னா, ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்கும்போது, அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய், அவர் உங்களுக்கு வழிகாட்டியா, அவர் உங்களுக்கு போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பதை நீங்க உணர முடியும். இதுதான் பாருங்க. அந்த தகப்பன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து இளைப்பாறுதல். அதாவது சாலமோன் காலத்துல அவன் நிம்மதியா விரோதி இல்லாம இருந்தான். அனுபவித்த வேதனை என் சந்ததி வழி. அதாவது இதை எல்லாரும் சொல்றது. இந்த செய்தியின் மூலம் மன அழுத்தத்தில் இருந்தும், மன போராட்டத்தில் இருந்தும், கவலைகளில் இருந்தும், சண்டை சச்சரவுகளில் இருந்தும் விடுதலை பெற்று, அதாவது இளைப்பாறுதல் என்றால் பூரண சமாதானத்துடன் வாழ முடியும். இன்னைக்கு எத்தனை பேரு நைட்டு தூங்காம கஷ்டப்படுறீங்க? ஏன் அப்படின்னா கவலைப்படுறது. என்ன ஆகுமோ? ஏது ஆகுமோ? இந்த மாரி பிரச்சனை, கோர்ட் கேஸ் இருக்கு. அது எப்படி முடியுமோ? இது எப்படி இத நீங்க பண்ண உங்க அந்த இரவு நேரத்தில தூங்குறத பிரெயின வந்து தூங்க விடாதபடி அப்படியே யோசிச்சு இருந்து விடிய காலம் விடிஞ்சிரும். தூக்கமே இல்லாம எழும்பி நின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு டிப்ரஷனுக்குள்ள போயிட்டாங்க. டாக்டர்ட்ட போனாங்க. அப்புறம் சைக்காட்ரிக் டாக்டர போய் பார்க்க சொல்ட்டாங்க. அத சொல்ட்டாங்க. இதெல்லாம் இல்ல. முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவே முடியாது. வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. அவரு ஒண்ண குறிச்சு கவலைப்படாதன்றாரு. நீங்க ஓராயத்த குறிச்சு கவலைப்படுறீங்க. கவலைப்படாம, நீங்க என்ன பண்ணணும்னா, நல்லா நைட் படுக்கும்போது நல்லா பாட்டு பாடுங்க. உங்களுக்கு வசதி இருந்தா. அதாவது நெறைய கூட்டம் இருந்துச்சு, என்னால முடியல. நல்லா பாடுங்க. அதேமாரி அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் பெட்ல தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவரோடுனா, அவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நல்ல ஒரு சொப்பனங்கள், தெளிந்த நீரோடைய அருமையான வசனத்த படிச்சுப்போ நிம்மதியா தூங்கலாம். அடிச்சு போட்ட மாரி தூக்கம் வருதுன்றாங்களோ, அது மாரி செய்யலாம். அத செய்யணும். அதே மாதிரி தினந்தோறும் வேதம் வாசிக்கணும். அதுவும் இந்த காலத்துல வேத வசனம் இல்லாம நீங்க வெளிய வந்தா உங்களுக்கு ஆபத்து, விபத்து காத்துட்டு இருக்குது. அத தெரிஞ்சு கொள்ளுங்க முதல்ல. ஏன் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். எப்பவுமே அதாவது 91 சங்கீதம் நான் சொல்லுவேன் என் பிள்ளைகள் காலையில எழும்பி நீ வெளிய காலையில எழும்பும் 91 சங்கீதத்த கற்றுக் குடுத்துருங்க. அவர் சொல்றாரு, "வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது." இன்னைக்கு பாருங்க சுத்தி இந்த இந்த வியாதி வந்துடுச்சு, அந்த வியாதி வந்துடுச்சு, எலி ஜுரம், அது ஜுரம் என்னெல்லாமோ சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 91 சங்கீதத்த உங்க குடும்பத்தின் மீது, உங்க மீது அறைஞ்சிட்டீங்கன்னா, அது உன்னதமாடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, "நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் நான் நம்பி இருக்கிறவர்" என்று சொல்லுவேன்.
தாவீது சொல்றாரு பாரு, சொல்லணும். அப்படி நீங்க சொல்லுனீங்கன்னா, உங்க வாயில முதல்ல நெகட்டிவ்ஸ் வராது. பிசாசுடைய நரக அக்கினி வராது. நாவு அபிஷேகப்பட்ட நாவாய், ஆசீர்வதிக்கப்பட்ட நாவாய், ஜீவனுள்ள நாவாய், அது நல்ல கனி தரும் நாவா மாறிப் போகும். அத நீங்க செய்யணும். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு முதலாவது பார்க்கும்போது 4 திசையிலும் இளைப்பாறுதல். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பார்க்கும்போது மோசே சொல்வாரு, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவன் சொன்னது உண்டே அப்படின்னு. 13ஆம் வசனத்துல, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவன் கேட்குறான், என் கூட வர்றதுக்கு யாரை கூட்டிட்டு போனேன்னு நீங்க சொல்லலையப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதார். இதைத்தான் நீங்க தினந்தோறும் சொல்லணும். காலையில எழுந்த உடனே, ஏசப்பா இன்றைக்கு உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அதில் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அப்போது நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வ. இன்னைக்கு இளைப்பாறுதல் தானங்க எல்லாம் மெயினா. இளைப்பாறுதல்னா என்ன? சமாதானம். சமாதானம் என்ன? நிம்மதி. இன்னைக்கு எத்தனை பேர் நிம்மதி இல்லாம வாழ்றீங்க? பாரத்தை தூக்கிட்டு, கவலையை தூக்கிட்டு, வேதனையை தூக்கிட்டு, அதையே தூக்கிட்டு சர்ச்சில் போய் பாடும்போது கூட ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்காம அந்த சிந்தையில் இருக்கிற பாரங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சிந்தையில வசனத்தை ஏத்திடணும். வசனம் ஏறி உள்ள போயிருச்சுன்னா அங்க இருக்க எல்லா பிசாசின் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். இதைத்தான் ஏசாயா 1:19 சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். அப்படின்னா என்னன்னா, மனம் என்பது நம்ம ஆத்துமா சொல்ற அது எண்ணங்கள். நம்முடைய மனசுல, நம்முடைய மைண்ட்ல ஆண்டவருடைய வார்த்தையை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ்ஸ் அங்க வர முடியாது. அப்போ அவர் சொல்றதும் மனமும் சேர்ந்துடணும், இணைஞ்சிடணும். மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்காக இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் முடியும். அது ரொம்ப நாட்களா அது இழுத்து அடிச்சுட்டே இருக்குது. என்ன இது முடியவே இல்லையே, இந்த பாரு இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு நியாயமே கிடைக்கலையே அப்படின்றீங்களா? அதுக்கு பல நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்று சொன்னீரே. அதை வசனத்தை வச்சு அந்த சிந்தையில அரைஞ்சிட்டிங்கன்னா அது நெகட்டிவ் போகாது. அது திருப்பி கேள்வி கேட்காது. எப்போ செய்வார், எப்படி செய்வார், அதெல்லாம் கேட்காது. அதே மாதிரி கர்த்தர் செய்வாருன்னு அவரை நம்பி இருக்க கற்றுக்கணும். அதுதான் அவரை நம்பி வாழ்றது, அவரை சார்ந்து வாழ்றது, அவரை நோக்கி வாழ்றது. இந்த வேதத்தில் எழுத்துக்கப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் 100க்கு 100 கர்த்தரையே நம்பி வாழ்ந்தாங்க. அதுக்கு நிறைய கேள்வி. அப்போ சொல்றாரு, நீர் என் கூட வரலன்னா என்னையும் அங்கே கூட்டி நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்றாரு. இதை மாதிரிதான் நீங்களும் சொல்லணும். ஆண்டவர் நீர் என் கூட வாரும், எங்கே வருவாருங்க. நீங்க கூட எப்பவுமே சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடலன்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்க இருக்கிறாரு ஆண்டவர்? நம்மோட தான் இருக்கிறார். நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கீங்க பரமண்டலத்துல எங்கள் பிதா வேணும்னா அவர் பரலோகத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்க கூட அவர் விரும்பி வாசம் பண்றாரு. அதை நீங்க உணர்ந்தவங்களா? அவரோட சும்மா தனித்தனியா புலம்பி அழுதுகிட்டு மகளுக்கு போன் பண்ணி, மகனுக்கு போன் பண்ணி, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், சொந்தக்காரங்களா அப்படியெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துல போய் உட்காருங்க. ஆண்டவர்கிட்ட போய் நல்லா சொல்லுங்க உங்க காரியத்தை எல்லாம். நல்லா கேட்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் உங்க பிரச்சனையை நீங்க சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப விரும்புவார். அதை கேட்டுட்டு அது சும்மா விட மாட்டார், பதில் கொடுப்பார். நீங்க என்ன பண்றீங்க? போறீங்க, போய் ஜெபம் பண்றீங்க, எல்லாம் கடன்னு சொல்றீங்க, அது சரியில்லை ஆண்டவர், இது சரியில்லை ஆண்டவர், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரை, எனக்கு எதுவுமே நல்லா இல்லை, அப்படி எல்லாம் நெகட்டிவா பண்றீங்க. இல்லை அதனால பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவா. ஸ்டார்டிங்கா அவரை பற்றி சொல்லி, இந்த அடியாளை சிறுமியை கண்ணோக்கி பாரு, அப்பா நான் இப்போ சிறுமை பிழையில இருக்கிறேன், என்னை பாருங்கப்பா சொல்றா. அடுத்து தெளிவா சொல்றா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். எல்லாமேங்க தெளிவா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை பேசணும்னா நம்ம வளவளவளவெல்லாம் பேசக்கூடாது. அது மெயினான என்ன இருக்குன்னு அதை சொல்லி கேட்கணும். அதைத்தான் நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இவர் சொல்றாரு, நீர் எங்களோட வரலன்னா கூட்டிட்டு போகாதரோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, எனக்கும் அது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவோ. அவர் சொல்றாரு, நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தரும் என்று விளங்குமே. ஆண்டவர் கூட இருப்பு. இப்ப நாங்கெல்லாம் ஊழியம் செய்யறோம்னா என்னது? ஆண்டவர் கூட இருக்கிறதாங்க எங்களுக்கு விசேஷித்த கிருபை.
கூட இருக்கிறதுனால தான் அங்கே விசேஷித்தவர்கள். இப்போ சிஸ்டர் எபனேசர் சந்திரசேகரன் போடுறாரு, சிஸ்டர்னா என்ன? ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை சொன்னபடி, நீ இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், 4 திசையிலும் இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். 4 திசைன்னா என்ன? வடக்கு, மேற்கு, தெற்கு, அதை எல்லா திசையிலும் இளைப்பாறுதலை கட்டளையிட முடியும் கர்த்தரால். ஏன்னா யுத்தம் இல்லாதபடி காக்கிறவர் அவர் ஒருவர் தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு பக்கம் சில பேருக்கு 2 பக்கம் பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு 4 பக்கமே பிரச்சனையா இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரு நாள் பொய்யாக, அவர் சத்தியபரர். நான் சில நேரங்கள்ல ரொம்ப மாதிரி கொஞ்சம் போராட்டங்கள் சந்திக்கும் போது கொஞ்சம் சோர்ந்துட்டேன்னா உடனே சொல்லுவார் ஆண்டவர், வாக்குத்தத்தம் செய்ததில் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் நீங்களும் அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாறி போயிடலாம், ஆனால் அவர் மாறவே மாட்டார். அதனால அவருடைய வார்த்தையை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் என்ன சொல்றாரு, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27 இருந்து 34 வரைக்கும் சொல்றாரு, கவலை. இன்றைக்கு பாருங்க, மெயினா அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது கவலை கவலை கவலை, எதுக்கெடுத்தாலும் கவலை. சில இடத்துல ஜெபிக்க வருவாங்க, அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாமா கவலைப்படுவீங்க அப்படின்னு கேட்பேன். அதில் சொல்லாரு பாருங்க, 27ஆம் வசனத்துல இருந்து, கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் தன் சரீர அளவோட ஒரு முளத்தை கூட்டுவான், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளைகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாகிலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையின் அவைகளின் ஒன்றை போலாய் உடுத்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். உண்மைதானே? அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊட்டிக்கு கொடைக்கானல்லாம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஆண்டவர் என்ன அழகா உடுத்தி விதிச்சிருக்கிறார். பார்க்க ஆசையா இருக்கும். அதை போய் நீங்க அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாஃப்ட்னஸா இருக்கும். அப்படி செய்றாரு. அதுவே தினந்தோறும் அழிஞ்சு போறதுக்கு, அப்போ அவருடைய பிள்ளைகளை கவனிக்கிறதுல அவர் எவ்வளோ கவனம் உள்ளவரா இருப்பார். அதுதான் பாருங்க, சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்ப புல்லுக்கு தேவன் இவ்வளவுதான் உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இதுதான், இது கவலை. இன்னைக்கு எப்படி என்ன சாப்பிட்றது, எங்க போறது, எந்த துணி, எது வாங்கணும், அது வாங்கணும், நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், இதுல தானே டென்ஷனா இருக்கிறீங்க. கர்த்தரை தேடுறீங்களா? அதுக்கு தான் அவர் என்ன பதில் சொல்றாரு, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுவார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உலகத்து தகப்பனேங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு சொல்லி எப்படி எல்லாம் கல்யாணத்தை எவ்வளோ ஆடம்பரமா வச்சு நடத்துறாங்க. பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எந்த நகை வாங்கி கொடுக்கறது, எந்த பட்டு சாரி, எந்த இடத்துல ஹால் புக் பண்ணி கல்யாணம் பண்றது, எவ்வளோ அக்கறை எடுத்து செய்யறாங்க. உலக தகப்பனே, நம் தேவன் உன்னத தேவன், உன்னத தகப்பன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குங்க. விசுவாசிங்க. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். முதலாவது யாரை தேடுறீங்க? காலையில் எழும்புனா என்ன செய்றீங்க? எழும்புனா உடனே செல்ல பார்க்கறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தாவீது என்ன சொல்றாரு? காலையிலே முதல்ல உம்முடைய முக தரிசனத்தை பார்ப்பேன். நல்லா எழுந்தோன்னு ஆண்டவரை பக்கத்தை விரும்பணும். முகத்தை கழி நேர தேவ சமூகத்துக்கு ஓடி வரும். வந்து அங்க தேடணும் ஆண்டவர். எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. எல்லாம் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா உள்ள கூட தானே இருக்கிறாரு. என்ன செய்றீங்க? செல்லுல என்ன பண்றீங்க? யாருக்கு என்ன அனுப்புறீங்க? மெசேஜ் அனுப்புறீங்க? எந்த இதெல்லாம் பார்க்குறீங்க? தேவையில்லாது. அதை நீங்க ஒரு ரோல் இப்படி விட்டீங்கன்னா அது ஃபுல்லா பேபிஸ் கையிலலாம் இப்போ கொடுக்கவே முடியல எந்த செல்லையுமே. ஏன்னா அது உடனே அது பிள்ளைகள் வந்து இப்போ அதை இப்படி தட்டி 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 பார்க்கறதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாது. நாளைய தினம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்ட்டு அது கவலைப்படுமா?
அதனால சோர்ந்து போகாத. எல்லா விதத்திலும் கவலைப்படும்போது, உங்களுடைய கவலைப்படுவதற்கு பதிலா விசுவாசத்த அறிக்கை பண்ணுங்க. ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரத்தோடும், விண்ணப்பத்தோடும், வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையை ஆளக்கடவுது. 2வது நான் பார்க்கும்போது, கர்த்தரை தேடும் பொழுது இளைப்பாறுதல். அதான் 2 நாளாகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆசா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இளைப்பாறுதல் அவர் கட்டளையிட்டார்னா அது அப்படியே நடக்கும். அதுதான் சொல்றாரு. அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. எப்போது தேடுவது? அதிகாலையில் தேடுவது. எப்படி தேடுவது? 2 நாளாகம் 15:2ல. சங்கீதம் 34:10ல சொல்றாரு. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும்போது அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று 2 நாளாகம் 15:4ல சொல்றாரு. தீமை அவனை அணுகாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதாதபடி யுத்தம் அவரை தேடும்போது யுத்தம் ஓய்ந்தது என்று அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3வது பார்க்கும்போது தேவன் வாசம் பண்ணுவதினால் வரும் இளைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகம் 23:27 தேவன் வாசம் பண்ணுதல் என்றனா நிரந்தரமாய் வந்து தங்கியிருக்கிறார். இப்ப கூட நம்ம கூட ஆவியானவர் நிரந்தரமா நம்மளோட தங்கியிருக்கிறார். அதுதான் சொல்லணும். சொந்த வீடு வாடகை வீடுன்னு சொல்றீங்களா, வாடகை வீடு வந்து டெம்பரரி ஹவுஸ். சொந்த வீடு வந்து நமக்கு வந்து நம்முடைய ஓன் ஹவுஸ். அதுதான் சகரியா 2:10ல சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன்னோட வாசம் பண்ணுவேன். ஆனா இங்க சீயோன் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு சகரியா 2:7ல சீயோன் குமாரத்தி வந்து பாட முடியல. ஏன்னா பாபிலோன் குமாரிடத்தில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இங்க சீயோன் குமாரத்தி வந்து பாபிலோன் குமாரத்தியா மாறி போறா. பாட முடியல, சூழ்நிலையை பார்க்குறா, சோர்ந்து போயிடுறா, எல்லாம் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து அவளால பாட முடியாது, கழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. அதை தான் சொல்றாரு, கட்ட அவிழ்க்கணும். என்ன சொல்ல, அற்ப காரியம் என்னால எல்லாம் செய்யக்கூடாது. அது சொல்றாரு ஆண்டவர், உங்களை பார்த்து சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதை தான் நீங்க தெரிந்து கொள்ளணும். அவர் பாருங்க, தேவனை புகழ்ந்து பாடும்போது இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. தேவனை குறித்து பாடி ஸ்தோத்திரம் செலுத்தும்போது அங்கு தேவ மகிமை இறங்குகிறது. சங்கீதம் 132 13 14 சொல்றாரு, கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு, சியோன் என்றால் கர்த்தர் விரும்பி தெரிந்து கொள்ளும் பாத்திரம், அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். புலம்பலை நிறுத்தி அவரை கீர்த்தனம் பண்றது, அதாவது புகழ்ந்து பேசும் பொழுது அதுதான் கர்த்தர் இடத்துல வந்துங்க. நல்ல சீயோன் குமாரத்தினா கம்பீரித்து பாடணும், மகிழ்ந்து கழிகிறோம். அது என்ன அர்த்தம்? என் கூட நீங்க வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறதால என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, எனக்காக யாவை செய்து முடிப்பீங்க, உண்மை நம்பி வாழ்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, அதனால நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி சொல்லி நீங்க மகிழ்ந்து களி கூற முடியும். கடைசியா நான் பார்க்கும்போது அந்நிய பாஷையில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுதல். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10-11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்க ஜெப விண்ணப்பத்தை நீங்க தமிழ்ல இருதயத்துல வச்சு மனசுல வச்சுக்கிட்டு நல்ல அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா, அந்த அந்நிய பாஷை பேச 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 உங்க சிந்தையில் இருக்கிற கட்டுகள் விலகும். உடைய இருதயத்துல டபுள் மனமெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வெளியேறும். அப்புறம் அந்நிய பாஷை பேச பேச பலன் அடைவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்நியர் பாஷையெல்லாம் பேசி வச்சிருப்பீங்க, நடக்காது, முடியாது, கிடைக்காது, அவ்வளோதான், இதுக்கு மேலே எழும்ப முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி இதுக்கு பேர் அந்நியர் பாஷை. மற்றவங்க பாஷையை பேசி வச்சிருப்பீங்க, பிசாசுடைய வார்த்தையை பேசி வச்சிருப்பீங்க, உலக வார்த்தையை பேசி வச்சிருப்பீங்க, உங்க சொந்த மாம்சம் அது சொன்ன வார்த்தையை பேசி வச்சிருப்பீங்க. அதனால தான் பிரசங்கி 5ல் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்துக்கு இடம் கூடாது, வாய்க்கு இடம் கொடுக்காத, இது புத்தி பெசகினால் சொல்லியது என்று உன் தூதனுக்கு முன் சொல்லாத, கர்த்தர் கோபம் கொண்டு உன் கைக்கிரியை அழிப்பானேன் என்ற அந்த வசனம் சொல்லப்பட்டு. ரொம்ப வாயை காத்துக்கொள்ளுங்க. வாய் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த நாவை யாராலும் அடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் அபிஷேகத்தை கர்த்தர் நாக்கில் ஊற்றி நம்ம நல்ல அந்நிய பாஷை பேச பேச பேச, எப்படி ஒரு கத்தி சாணம் பிடிக்கிறாங்க இல்லையா, அது அது ஒழுங்கா வெட்டாது. அப்போ சாணம் பிடிக்கும்போது அந்த ஷார்ப் ஆயிடும். அதே மாதிரி தான் நீங்க அந்நிய பாஷை பேச 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 அப்படியே அந்த வெளிப்பாட்டின் வரங்கள் எல்லாம் நல்லா ஷார்ப்பா ஷைனிங்கா அப்படி நல்லா சொன்னபடி அப்படி பேர் சொல்லி அழைச்சிங்கன்னா அவனுடைய காரியத்தை கரெக்டாக சொல்லுவார். அது மாதிரி தான். அதே போல் நீங்களும் பயந்து ஒரு மாதிரி மனப்போராட்டத்திலையும் தெளிவில்லாமல் இருப்பீங்க. அந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல பலம் உள்ள
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பேச 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 உங்களுக்கு அது ஒரு விடுதலை வரும். அதில் பாருங்கள், நாளுடைய எல்லா கட்டுகளும் கழண்டு போகும். நாவின் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் ஜெபிக்கும் போது வாயை திறந்து ஜெபிக்க மாட்டாங்க, பாட மாட்டாங்க. சர்ச்சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, வாயின் கட்டப்பட்டிருக்கும். அந்த நாவின் கட்டுகள்லாம் கட்டவிழ்க்கப்படணும். அதுக்கு தான் சொல்லி நரக அக்கினி அவிழ்ந்து போகும்படியாய் பரலோக அக்கினியால் மாம்சத்தின் கிரிகளை நமக்கு விரோதமாய் செய்யாதபடி அந்த அந்நிய பாஷையை அழித்து போடும். அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அப்படி செய்யும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் சொன்னார் இல்லையா, முதலாவது 4 திசையிலும் இளைப்பாறுதல் என்று சொன்னார். 2வது என்ன சொன்னார், கர்த்தரை தேடும்போது இளைப்பாறுதல் என்று சொன்னார். 3வது தேவன் நம்மோடு வந்து வாசம் படும்போது இளைப்பாறுதல் என்று சொன்னார். 4வது என்ன சொன்னார், அந்நிய பாஷையில் பேசும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இம்மட்டுமா நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டீராண்டு. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சோர்ந்து போய் பயந்து போய் ஆண்டவரே இரவும் பகலும் தூங்க முடியாதபடி அநேகரை வந்து இளைப்பாற முடியாதபடி தவித்து கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்து, இன்றைக்கு நீர் சொன்னது போல அவர்கள் எப்படி இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நீர் கற்றுக் கொடுத்தது போல அவர்கள் அதை சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பிடித்து கொண்டு விசுவாசித்து நடக்கும்படியான கிருபை இந்த பிள்ளைகள் மீது வாய்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ரிபாலா கது ಶತುನಿ ಕಬುಲ ದಿಹೀಲು ದೂರಿ ಶೆಬಿರಿ ಬಿಲದೂರಿ ಕಂದೂರಿ ಬಾನ ದೂನಿ ಶಂದೂನಿ ಬಲಿಗದೂರಿ ಶಂತೂರಿ ಕಬಲಬ. ஜெயக்குமார், சோர்ந்து போகாதே. குடும்பத்தின் சூழ்நிலையில் நான் சோர்ந்து போய்விட்டேன், வயதுமாகிவிட்டது, குடும்பத்திலும் சமாதானம் இல்லை, வாழ்வதா சாவதா, எனக்கு சாவு வரவில்லை என்று அடிக்கடியாய் சாவை குறித்தே பேசிக்கொண்டிருக்க அதை எடுத்து போடு. கர்த்தர் பலன் தரும்படியா என் ஜீவனின் அதிபதி என்று சொல்லு. யாருக்கு பயப்படுவேன், என் ரட்சிப்பின் பலனானவரே எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. அவருடைய பலத்தில் அவனை இடைக்கட்டும்படியா ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷிபி லஹ துனி தர ஷந்துரி கபலபா திஹிபி நீக் டேவிட்சன். சோர்ந்து போகாதே. ஆஃபீஸில் சில பிரச்சனைகள் நிமித்தம் நீ சொல்லுகிறாய், இந்த ஆஃபீஸ்க்கு போகவே எனக்கு பிடிக்கலை, நான் இந்த வேலையை விட்டுருவேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கலை. இல்லை இல்லை என் அருமை மகனே, ஒவ்வொரு நாளிலும் சொல்லு. எஸ்தர் தன்னை காண்கிற எல்லார் கண்களை தயவு கிடைத்தது போல இந்த ஆஃபீஸுக்கு போகிற என்னுடைய எல்லா கண்களை தயவு கிடைக்க நேசப்பா நீர் என்னுடைய வாரும் என்று சொல்லி ஆண்டுடைய கிருபை லூக்கா 2:52 வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லு. அதிசயங்களை காண்பாய். உஷபில் லபி தரக்கடுன அந்த சுப்பிரமணி லிஷபில் லதுரிக்கம் கடன் வாரம் என்னை அழுத்துகிறது. அடிக்கடியாய் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று உன் நினைவுகளை பிசாசன் பிடித்து இழுத்து கொண்டு இருக்கிறான். இல்லை மகனே, கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? கர்த்தர் உன்னை நிச்சயமாய் வழி நடத்தி உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசி, அதிசயம் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். உஷபா லெஹதுனி ஷந்துரி பாஸ்கரன் லபு தரிகபா தூ ரதரிகபா. குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தம் சொல்லுகிறார், எங்காவது போய்விடலாமா என்று இருக்குது, மனதில் நிம்மதியே இல்லையே என்று புலம்பி அழுகிறாய். ரிஷபா லஹதுனி கபா. கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசி, அதிசயம் நடக்கும். உஷபா லஹைடூன ஹேடோனாக்க பௌதிரி கந்தம். நாங்கள் மெய் நன்றியோடு 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 மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டுமோ ஆண்டவரே, அதை கர்த்தர் வாய்க்க செய்து அவள் விரும்புகிற காரியத்தில் அற்புதம் அதிசயம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கின்றேன். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.